என்னதான் எத்தனையோ தமிழ் சினிமாவில் பேன் இந்தியன் படங்கள் வந்தாலும் நம்ம ராஜமௌலி எடுக்கிற பேன் இந்தியன் படத்துக்கு யாராலையும் அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி ஒரு படத்தையும் எடுத்துகிட்டு வராரு. சமீபத்தில் அவருடைய இயக்கத்தில் வெளியான RRR படமாக இருக்கட்டும், இப்போ மகேஷ் பாபுவை வச்சு எடுக்கப்பட்டு வரும் படமாக இருக்கட்டும், 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படங்கள் தான். இப்படி தமிழ் சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா சில இயக்குநர்கள் பேன் இந்தியன் படம் எடுத்தாங்க, ஆனால் சரியாக போகலை. இதற்கு காரணம் ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் பிளே இரண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த பேன் இந்தியன் படமும் தமிழ் சினிமாவிலிருந்து ஓடுறது கிடையாது. சமீபத்தில் வந்த கங்குவாவாக இருக்கட்டும், ஒரு சில படங்கள் இருக்குது, அது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி படங்களாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா சாதனை செய்யலை. இப்போ நம்ம ரஜினி நடிச்சிருக்க கூலி படமும் ஒரு பேன் இந்தியன் படம் தான். லோகேஷ் எடுத்திருக்காரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி தமிழ் சினிமாவோட முதல் பேன் இந்தியன் படமாக 1000 கோடி கலெக்ஷன் அப்படின்ற ஒரு சாதனையை பண்ணும்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் அட்டப்பாடியில் ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இப்போ 3ஆம் கட்ட ஷூட்டிங்காக நம்ம ரஜினி தயாராகிட்டு வராரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலியோட இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ராஜமௌலியே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பல தடவை ரஜினியை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட அது ரெண்டுமே எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வராமல் போயிடுச்சு. அதனால தான் இத்தனை காலமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இணைய முடியாமல் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ரஜினியை வச்சு படம் பண்ணுவேன், அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு மேடையிலே சொல்லியிருந்தார். அதற்கான டைமிங் இப்போ வந்திருக்கு. ராஜமௌலி ஒரு கதையை நம்ம ரஜினிகிட்ட சொல்லியிருக்காராம். அந்த கதையும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிடிச்சு போயிருக்கு. அதனால் பட்ஜெட்டுமே கொஞ்சம் ஹெவி தான். ஏன்னா பேன் இந்தியன் படமாக இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ரஜினியை வச்சு ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருந்தாரு நம்ம ராஜமௌலி சார். ஆனாலும் இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மேலும் மகேஷ் பாபு படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஜாயின் பண்ண போகிறாரு. மகேஷ் பாபு படம் முடியறதுக்கே 2 வருஷம் ஆகிடும். அதை தொடர்ந்து தான் ரஜினியோட படத்தை கையில் எடுப்பாராம். அதற்குள்ளேயே ரஜினி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற அவரோட படங்களை முடிச்சுட்டு வந்துடுவார். தலைவர் 173 நம்ம கார்த்திக் சுப்புராஜ்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அது இன்னுமே கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஒருவேளை 175 நம்ம ராஜமௌலியாக இருக்கலாம். நடுவில் சங்கர் ப்ராஜெக்டும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நம்ம தெரிய வரும். நீங்கள் நம்ம ரஜினிகாந்தும் ராஜமௌலியும் இணைந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.